பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவப்பமாக தேவன் மாற்றுவாராக. ஆண்டவர் நல்லவர். ஒரு முறை ஒரு இடத்துல தேவ செய்தியை கொடுத்தை முடிச்சிட்டு ஒரு சிலர் செய்தியை எழுதி எடுத்தாங்க. அந்த டைரியை வாங்கி பார்த்தேன். எல்லாருடைய டைரிலையும் வித்தியாசமாக எழுதியிருந்தது. ஆமாம், நான் விசுவாசத்தை குறித்து பேசினேன். ஒருத்தர் விசுவாசம் அப்படின்னு எழுதியிருந்தார், ஒருத்தர் நம்பிக்கைன்னு எழுதியிருந்தார், ஒருத்தர் அவிவிசுவாசன்னு எழுதியிருந்தார். வித்தியாசமாக எழுதியிருந்தார். எதுவுமே நான் டைரியில் எழுதி எடுத்து இருந்தது ஒன்றுமே வசனம் கரெக்டாக இருக்கு, புரிஞ்சது வேற மாதிரி. அப்போ தேவனுடைய செய்தி நேரத்தில் ஆவியில இருந்து ரொம்ப கருத்தாய் கேட்டா நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு கற்று தந்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நீங்களும் அதே மாதிரி புரிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆமா, சிந்தனைக்காக ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் 2 மாணவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ 2 ஸ்டாப் தள்ளி ஒரு பெரியவர் அந்த பஸ்ஸில் ஏறினார். ஏறின நேரம் முதல் அதில் ஒரு மாணவனையே பார்த்துட்டே இருந்தார். அதை பக்கத்தில் இருந்த மாணவன் கவனிச்சுட்டே இருந்தான். டேய் பாருடா, அந்த ஆள் உன்னையே பார்க்குறாரு, எப்போ பஸ்ஸில் ஏறினாரோ நின்றுட்டே இருக்கிறாரு, உன்னையே பார்க்குறாரு அப்படின்ன உடனே இந்த மாணவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா வாத்தியார். அவன் சொல்கிறான், இதுதான் எங்கள் கணக்கு வாத்தியார் அப்படிங்கிறான். உடனே இந்த பையன் சொல்கிறான், டேய் உங்கள் வாத்தியார்னா நீ எந்திரிச்சு அவருக்கு சீட்டு கொடுடா, அவரை இருக்கவை, அதான் மரியாதை அப்படின்னா. இவன் சொன்னாலே நேற்றுக்கு தான் அவர் பாடம் எடுத்தார், அவன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னார், நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரம் ஆகுது ஸ்கூலுக்கு போய் பாவம் அவர் நின்றுட்டே வந்திருக்கிறார். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார், இவன் என்ன அர்த்தத்தில் புரிஞ்சானே தெரியலை. கடைசியில் நேற்றுக்கு பாடம் எடுத்த பலன் இன்னைக்கு அதனுடைய பலன் அவருக்கு கிடைச்சி. அவன் சொந்த காலில் நிற்கட்டும் கழுத நமக்கு நிற்க விட்டுட்டான். ஸோ அவர் சொன்ன அர்த்தம் வேற, இவன் புரிஞ்ச அர்த்தம் வேற. அதனால சில நேரம் நம்ம செய்தி எவ்வளோதான் ஜெபத்தோடு கொடுத்தாலும், எவ்வளோதான் தெளிவாக நின்று பொறுமையாக கொடுத்தாலும் புரிகிறது 7 கோணத்தில் புரிகிறது. அதனால இன்னும் ஜெபத்தோடு கூர்ந்து கவனித்தால் ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தந்தாரோ அதையே நான் உங்களுக்கு கற்றுத்தர வசதியாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பொறுமைகளை குறித்து நிறைய காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பொறுமையை குறித்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ வாசிக்கிறதுனால மட்டும் எதுவும் நடக்காது, அறிந்து கொள்ளுகிறதுனால எதுவும் நடக்காது. ஆனா வாசிக்கிறதுனாலையும் வாசித்ததை அறிந்து புரிந்து கொண்டு கை கொள்ளுகிறதுனாலையுமே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கிறதுல குறையே கிடையாது. ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார் ஒரு நாள் ஊழியர் மீட்டிங்ல, என் மனைவி அப்படின்னார். ஆமா, என் மனைவி 109 நேரம் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கா அப்படின்னார். பின்னாடி இருந்த அந்த மனைவி சத்தமோடு சொல்லிச்சு, 180 இல்லை 181 அப்படின்ச்சு. அது சொன்ன ஸ்டைலை பார்த்தா அந்த ஐயாக்கு அடி மட்டும் விளையில. அதை எப்படி ஒன்றை குறைச்சி சொல்லலாம் அப்படின்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். அது அந்த கூட்டத்தில் அந்த கத்தணுமான்னு எனக்கு தெரியலை. 1800 முறை படித்தாலும் இந்த கழுதைகள் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. மருமகள் குழந்தை பெற்றிருக்காங்க. ஸோ எங்களுக்கு மார்த்தாண்ட பகுதியில் போய் பார்க்க முடியலை. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே போகணும். ஒரே காம்பவுண்டில் 2 வீடு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த காம்பவுண்டை சொல்லலை, அந்த ஊரில் அந்த ஒரு பெரிய காம்பவுண்டு, அதில் 2 வீடு. ஒரு வீடு அண்ணன் வீடு, ஒரு வீடு தம்பி வீடு. அங்கே போயிருக்கேன், நானும் மனைவியும் போனோம். போச்சில் ஒரு அம்மா பைபிள் வாசித்துட்டே இருந்துச்சு. எங்களை பார்த்த உடனே பைபிளை மடக்கிட்டு அப்படின்னு ஒரு சிரிச்சிட்டு வெளியே வந்துட்டு குடுன்னு நான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 1 மணி நேரம் இருந்து பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு, இப்போ அண்ணன் வீட்டில் உள்ள பிள்ளை வந்து சொல்லுது எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டில் அந்த அம்மா இருக்குது, பைபிளும் கையுமா. அங்கே போனோன்னு எங்களை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு சிரிச்சு பழையபடி இந்த வீட்டுக்கு வருது. அங்கே 1 மணி நேரம் இருந்து ஜோம் பண்ணி காப்பி எல்லாம் குடிச்சிட்டு இடத்துல வண்டியில் ஏற போகிறோம். முதல்ல போன வீட்டில் அங்கே நின்று சிரிக்கி. எனக்கு ஏதோ ஒரு டவுட்டு,
ஏன் நம்மளை கண்டு அப்படி போச்சு, என்ன பிரச்சனை? அப்போ மறுநாள் எனக்கு மண்டையே ஒரு மாதிரி ஆச்சு குழம்பு. ஏதோ சம்திங் இருக்கு, நம்மளை குறித்து ஏதோ நினைச்சிருக்கு. ஆமா, என்னன்னு தெரியல. மனைவிட்ட சொன்னேன், அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி கேளு, ஏன் அந்த அம்மா இப்படி பண்ணுச்சு. நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதம் வாசிக்கிறவங்க, எப்பவும் பைபிளும் கையுமா இருக்கிறவங்க, அவங்க நடந்து கொண்ட முறை சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது மறுநாள் ஃபோன் பண்ணி ஏன் என்ன அப்படின்னு கேட்டா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சபைக்கு வந்தாங்க, அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னே தெரியாது, அதுல இருந்து உங்களையும் பிடிக்காது உங்க சபையும் பிடிக்காது அப்படின்ச்சு. அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? கதை இல்லை, நிஜம். ஆனா ஒரு நாள் வந்த ஞாபகம் மட்டும் இருக்கு. அன்னைக்கு என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது. 10 வருஷமாகி அந்த அம்மாவுக்கு நினப்புல இருக்கு. ஒரு நாள் தான் வந்துச்சு, அதுக்கு பிறகு வரவே இல்லை. அந்த ஆளுக்கு இந்த ஊரும் கிடையாது, என்ன பேசுனேன்னு தெரியல, அவங்க கதை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா ஞாபகமா வச்சிருக்கு. மோவை எங்க கண்டாலும் இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு மனசுலே வச்சிருக்கு. நிறைய பைபிள் வாசிக்கிறாங்க. ஏன் வாசிக்கிறாங்க, எதுக்கு வாசிக்கிறாங்க? பைபிள் என்ன மந்திர புக்கான்னு தெரியல. சில வைத்தியன்ட்ட எல்லாம் இருக்கும், சில பண்டிதர்கிட்ட எல்லாம் இருக்கும், இந்து பண்டிதர், அவன்கிட்ட எல்லாம் பெரிய புக்கு இருக்கும், மந்திர புக்கு. அதை புரிஞ்சிக்க வேண்டியதில்லை, சும்மா வாசித்தா போதும். 1000 மந்திரம், 1008 மந்திரம். பைபிள் அப்படி அல்ல. பைபிள் எதற்காக வாசிக்கிறோம், எதற்காக தியானிக்கிறோம், எதற்காக பிரசங்கிக்கிறோம், எதற்காக பிரசங்கத்தை கேட்கிறோம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ வாசிக்கிறதுனால அல்ல, தெரிஞ்சுக்கிறதுனால அல்ல, புரிஞ்சுக்கிட்டதுனால அல்ல, கை கொண்டால் மட்டுமே ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அதனால தாழ்மையா சொல்லுகிறேன், புரிந்து படிப்போம். இந்த வேதத்தின்படி நாம மாறினால், வேதத்துல சொல்லப்பட்டபடி எல்லாம் நம்ம வாழ்க்கை மாறப் போகுது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க கவனித்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்ப ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ரொம்ப பாடுறான்ப்பா, நல்லா பாடுறான், நல்லா ஜெபிக்கிறான், ஆமா நல்லா காணிக்க கொடுக்குறாங்க, அதற்காக மட்டும் ஆண்டவர் இறங்குகிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை. நான் பொறுமையை குறித்து எந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருக்கணும், எந்த வரலாறெல்லாம் சொல்லியிருக்கிறேனோ, என்ன சம்பவத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் நீ வாசித்து காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீங்க காத்தீங்கன்னா இந்த பூமியில வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இதை செய்தால் நான் அதை செய்வேன், நீ இதை செய்யாவிட்டால் நான் அதை செய்ய மாட்டேன். கடைசி காலத்துல இருக்கிறோம், நிறைய ஆபத்து இந்த பூமியில வரப்போகிறது. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம், நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம இடத்துல இருக்கிறோம். ஆனா ஈரான்ல அப்படி இல்லை, காசால் அப்படி இல்லை, உக்ரைன்ல அப்படி இல்லை, எத்தனையோ தேசத்தில் அப்படி இல்லை. மக்கள் பரிதபிக்கிறார்கள், வீடுகள் உடைஞ்சு கிடக்குது, தெருக்கள் பாழடிக்கப்பட்டு இருக்கிறது, ஆபத்துகள் அநேக தேசங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில வரக்கூடிய ஆபத்து மிக அதிகமாக இருக்கும். கடைசி காலத்துக்கு போக 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 ஏகப்பட்ட பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேசங்களில் கட்டாயம் வரும். ஆனால் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ளுமே ஆனால் இந்த பூமியில வரக்கூடிய சோதனை காலத்திற்கு அவரும் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆமா. இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லக்கூடிய விஷயம். ஆண்டவர் வசனம் தானே சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அப்படி இல்லை. ஒவ்வொரு வசனத்தை நாம காத்து, நம்ம வாழ்க்கையில காத்து, நம்ம ஜீவியத்துல காத்து, நம்ம வாயின் வார்த்தையில காத்து, பார்வையில காத்து, அணுகுமுறையில காத்து, எல்லா விதத்திலையும் நம்ம காத்து நடக்கும்போது சோதனை காலத்தில் அவரும் நம்மை காப்பார். அல்லேலூயா. ஆமா. இதுதான் ஆண்டவருடைய திட்டம். பொறுமை குறித்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கு வேதத்துல. நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எவ்வளவு முடியுமோ. அதாவது பாத்தீங்கன்னா
நமக்கு ஈக்குவலா இருக்கிறவர்களோடு மாத்திரமல்ல, நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கும், நம்மளை விட ஏழை, நம்மளை விட கஷ்டப்பட்டவர்கள், அவர்களுக்கு முன்பதாகவும் பொறுமை. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை நாம 2 சாமுவேல் 16 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16 அதிகாரம், அதுல 5 வாசிப்போம். தாவீது ராஜா தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். இந்த சீமை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் உன் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் என்றான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ராஜா. இந்த சீமை அப்படி ஒரு பெரிய ஆளே கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன். தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. ராஜாவாய் இருந்தான். திடீர்னு அவனுடைய மகன் வஞ்சகமாக, தந்திரமாக அவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளும் போது அப்சலோமுக்கு பயந்து அவனும் அவனோடு கூட இருக்கிற எல்லாரும் ராஜ்யத்தை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறான். தாவீது ராஜாவுக்கு வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நிறைய சேவகர் இருக்கிறார்கள். படைசூழ நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதை பார்த்து அந்த பகுதியில் இருக்கிற சீமை என்கிறவன், எவ்வளவு தூசிக்க முடியுமோ, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவ அப்படின்னு மண்ணெல்லாம் தூக்கி கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ. ஏற்கனவே அவன் துக்கத்திலையும் வேதனையிலையும் நடந்து கொண்டு போகிறான். நாம துக்கமா இருக்கும்போது ஒரு ஆள் இப்படி சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம வேதனையோடு இருக்கும்போது ஒரு ஆள் நம்மளை பார்த்து இப்படி சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அவன் ராஜா. இப்பவும் அவனோடு சுத்தி பலசாலிகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள்ல சீமை பயங்கரமா தூசிக்கிறான். தாவீது கேட்டுட்டு பொறுமையா இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ராஜா, இப்பவும் படைபலம் இருக்கிறது. ஓனி ஒருத்தண்ட சொன்னா அவ்வளவுதான், அவன் அந்நேரமே முடிஞ்சிடான். அவனுக்கு தீங்கு செய்ய எல்லா பலமும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எங்கெல்லாம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பொறுமையா இருக்கணும், எல்லார் மத்திலையும் பொறுமையா இருக்கணும். வீட்டுக்குள்ள, வெளிய, சமுதாயத்துல, சபையில, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, டியூஷன் சென்டர்ல, எங்க போனாலும் நாம பொறுமையா இருப்போம், நீடிய பொறுமையா இருப்போம். அந்த கனியை பரலோகத்தின் தேவன் பார்க்கட்டும். அல்லேலூயா. பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நாம காத்து கொண்டால் இந்த பூமியின் மேல் வரக்கூடிய சோதனை காலத்துல நீங்களும் தப்பும்படி தெய்வம் உங்களை காப்பாராம். இதுதான் தேவனுடைய திட்டம். நீங்க கண்டுக்கல, நீங்க வசனத்தை கண்டுக்கல, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க மறந்தோ தெரியாமையோ இல்ல புறந்தள்ளியோ உங்க வசதி போல நீங்க வாழ்ந்தால் இந்த பூமியில அநேக ஆபத்துகள் வரும், வர இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா வசனத்தை காத்தால் பரலோகம் உங்களை காக்கும். நாம பார்த்திராத, நம்ம கண்டிராத, நம்ம கேள்விப்படாத இன்னும் எவ்வளவோ ஆபத்துகள் இந்த பூமியில வரப்போகிறது. நம்ம தலைமுறைகள் கண்டிராத ஒரு கொரோனா என்கிற காலம் நம்ம கண் எதிரே கடந்து போனது. கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்தார். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தேவனை தேடின யாரையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், இல்லை என்று சொல்லி இல்லை. ஆனா இருந்த பரிசுத்தவான்களை அழகாய் தேவன் போஷித்தார். நல்லா இப்பவுமே நினைச்சு பார்ப்பேன், அந்த காலம் திரும்பாதா? எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆமா, திங்கணும் தூங்கணும், திங்கணும் தூங்கணும், வெளியே ஒரு அலைச்சல் இல்லை. ஆமா, ஒரு விருந்து வீடு இல்லை, ஒரு கல்யாண வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, பொல்யூஷன் கிடையாது. சூப்பரான ஒரு காலம் அது. கர்த்தர் கூடவே இருந்து தினந்தோறும் அப்பமும் இறைச்சியும்
தந்து அழகாய் நடத்தினார். கர்த்தர் கைவிடவே இல்லை. எத்தனை ஆபத்து காலங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். என்ன செய்தால் இருப்பார் அப்படின்னா, பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டால், ஆமா, சோதனை காலத்துல நானும் உன்னை காப்பேன். நீங்க கண்டுக்கல அப்படின்னா நானும் கண்டுக்க மாட்டேன். ஆக நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்முடைய தேவனுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதை தாண்டி யாரையும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவருடைய வசனத்தை அவர் மீற மாட்டார். அவருடைய கட்டளையை மீறி என்னை ரட்சிக்கவோ, என்னை காப்பாற்றவோ, என்னை ஆசீர்வதிக்கவோ அவரால் முடியாது. நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாமே முடியும். ஆனா வசனத்தை மீறி உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க அவரால ஒரு காலமும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியவே முடியாது. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்க காத்துக்கணும். அது ரொம்ப அவசியம். இப்போ இந்த இடத்துல தாவீது ராஜாவுக்கு ஓனி சொன்னா போதும், தன்னோடு இருக்கிற பலசாலிகளை ஒருத்தன் போய் அவனை கொண்டுருவான். எந்த கேஸும் இல்லை, அவ்வளவுதான். ஆனா அமைதியா இருக்கிறான். நிறைய நேரங்களில நான் சொல்லுகிறேன், சோதனை காலத்தில் பொறுமையா இருங்க, உங்க அபிஷேகம் கூடுது. எப்ப நம்ம கவலைப்படணும் தெரியுமா? நாம ஒரு பாவம் செய்து, அநியாயம் செய்து, துன்மார்க்கமாய் வாழ்ந்து, நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு நஷ்டம், நமக்கு ஒரு ஆபத்து வந்துன்னா அது ஒரு பெரிய சாபத்துல தான் முடியும். ஆனா நான் நீதியாய் வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமானதை செய்து, எனக்கு ஒரு பாடு, எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா அதை குறித்து நீங்க கலங்கவே வேண்டாம். யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, நான் நீதியா வாழ்றேன் ஆனாலும் கஷ்டம் வருதுன்னா கவலைப்படாதுங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமா, கர்த்தர் இவ்வளவு நீதி பெறார், யாரும் சொல்லி கொடுக்காண்டா. ஆமா, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், பரிசுத்தமா இருந்தேன், நீதியா இருந்தேன், என்னை ஆசீர்வதிக்கணும், இவன் யாரு ரெக்கமெண்ட் பண்ணண்டா. அவருக்கு தெரியும் என் நீதி மனுஷனுக்கு முன்பதாக குற்றமாய் இருந்தாலும் என் தேவனுக்கு முன்பதாக என் நீதி சுத்தமாய் இருக்கிறது. அது மட்டும் போதும். எல்லாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு அழகான பிக்சர் கொஞ்ச நாள், ஆமா, இன்டர்நெட்ல எல்லாம் ரொம்ப வைரலா போச்சு. ஒரு வரைபடம், ஒரு கழுதை, ஒரு தகப்பன், மகன் நடந்து வராங்க. கழுதையும் நடந்து வருது. பாக்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு கழுதையை கூட இவனுக்கு ஆமா பயன்படுத்த தெரியல, ஒரு ஆளாவது ஏறி போடலாம்ல அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே அவங்க தகப்பன் சொன்னான், மோனே நீ மேலே யாரு அப்படின்னு கழுதைக்கு மேல மகனை இருத்தியாச்சு. இப்போ கொஞ்ச தூரம் கழிச்சு போன பிறகு சிலர் சொல்றாங்க, எவ்வளவு துமுறு இருக்கும் அந்த பையனுக்கு, அறிவு இருக்கா? தகப்பன் நடந்து வாரான், மோகன் கழுதையில வாரான் அப்படி சொன்ன உடனே மோகன் சொன்னா, பாருங்கப்பா திட்டுறாங்க. ஆமா, நான் இறங்குறேன், நீங்க யாருங்க? இப்போ தகப்பனார் கழுதையில ஏறியாச்சு. கொஞ்ச தூரம் தள்ளி போன பிறகு மறுபடியும் ஜனங்கள் பார்த்து சொன்னாங்க, தகப்பனுக்கு மனசாட்சியே கிடையாது. மனுஷனாவே சின்ன பையன் நடந்து வாரான், அவன் கழுதை மேல இருந்து வாரான் அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஒன்றும் உடையல. அதுக்கு பிறகு பார்த்தாங்க, எதுக்கு பிரச்சனை, ரெண்டு பேருமே கழுதை மேல ஏறுவோம் அப்படின்னு போய் ரெண்டு பேருமே ஜம்முனி உட்கார்ந்துட்டு கழுதை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போன உடனே ஆட்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, தகப்பனும் மௌனம் விளங்காத பயில்வ, மனுஷனா மிருகமா, வாயில்லாத ஜீவன், ரெண்டு பேரும் மாடு மாதிரி மேலே ஏறி இருக்கானு, அது என்னத்துக்கு அவன் வாயில்லா ஜீவன் அப்படின்னானுங்க. எப்படி வாழ்ந்தாலும் திட்டும். ஆனா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியும் என் நீதி, தேவனுக்கு தெரியும் என் உண்மை, தேவனுக்கு தெரியும் என் பரிசுத்தம், தேவனுக்கு தெரியும். கர்த்தர் நடத்துவார். இந்த இடத்துல சீமை பயங்கரமா திட்டுறான், பயங்கரமா சாபமிடுறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு தாவீது அமைதியா இருக்கிறார். ஒரு ராஜா, ஒரு பலசாலி, கோலியாத்தை வீழ்த்தினவன், இவெல்லாம் ஏமாத்துறோம், ஒண்ணுமே கிடையாது. பேசுறான் பேசுறான் பேசுறான், இரத்த பிரியனே அப்படிங்கிறான், கொலகாரனேங்கிறான், சபிக்கப்பட்டவனே அப்படிங்கிறான், மண்ணெல்லாம் தூக்கி வீசுறான், கல்லெல்லாம் தூக்கி வீசுறான். ஏற்கனவே அதை விட பயங்கரமான ஒரு வேதனையில தாவீது இருக்கிறார். ஆனாலும் ரொம்ப பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. ஒரு சோதனை நமக்கு வருது அப்படின்னா அந்த சோதனையில நம்ம என்ன பேசுறோம் அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அந்த சோதனையை பார்க்கிற மற்றவர்கள் என்ன பேசுறாங்க அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு நன்மை நடக்கும்போது நான் என்ன பேசுறேன், தேவனை மைமைப்படுத்துறேனா இல்ல நான் சம்பாத்தியம் பண்ணதுன்னு சொல்றேன்னா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார்.
அதே போல எனக்கு ஒரு நன்மை வரும்போது பார்க்கிறவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. அதனால எதுனாலும் இன்னைக்கு துணிகரமா யூடியூப்ல ஆமா ஒருத்தர் பாஸ்டர் மாதிரியே குறை சொல்றாங்க, பயங்கரமா குறை சொல்றாங்க, ஓப்பனா பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஆமா எதுனோ நியாயம் தீர்க்கிறது கர்த்தர். நம்ம பார்வைக்கு அது தப்பு தவறுன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவன் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா மோகன் சிஏ தப்பு பண்ணாலும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரிடத்துல நமக்கு 1000 குறைகளை தெரியலாம், அப்படி ஒன்றும் நமக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன ஒரு ஊழியர் செய்கிற ஊழியர் நமக்கு பல குற்றங்கள் குறைவுகள் இருக்கலாம். அதையும் போட்டு பேசுவானே, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாருங்க, இன்னும் வல்லமையா ஊழியர் செய்யட்டும், அவர் மூலமா இவங்க நாம மகிமைப்படட்டும். அந்த ஒரு சுத்த இருதயத்தை பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்கிறார். நாம எது செய்தாலும் ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய பார்வையில் அது பிரீதியாய் மாறணும். அதுதான், கண்டதையும் பேசாதிருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனிக்கிறார். கஷ்டம் ஒரு ஆளுக்கு வந்திருக்கோம், நஷ்டம் ஒரு ஆளுக்கு வந்திருக்கோம், ஒரு ஆள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், ஆசீர்வாதம் வந்திருக்கும். எதை பேசினாலும் நிதானமாய் பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த தாவீது புறப்பட்டு வரும்போது சீமை அவனை பார்த்து என்னெல்லாம் பேச முடியுமோ அவனை தூசித்து பயங்கரமா பேசுகிறான். அப்படியே பேசி கொண்டிருக்கும் போது 9வது வசனத்தை வாசித்தால், அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அல்லேலூயா. என்ன சொல்றான், கூட இருக்கிற ஆமா யுத்த வீரன், இவன் சாதாரண ஆள் கிடையாது. இந்த அபிசாயை குறித்து எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 23ஆம் அதிகாரம் 18 வாசித்து பிற்பாடு இங்க வருவோம். அதே 2 சாமுவேல் 23:18. அபிஷா என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பெயர் பெற்றவனானான். அல்லேலூயா. ஒரே டைம்ல 300 பேரை மடங்கடித்தவன் தான் இந்த அபிஷாய். அல்லேலூயா. சாதாரண ஆளு கிடையாது. சூழ்நிலை தான் கொஞ்சம் மோசமே தவிர கூட இருக்கிற ஆட்கள்லாம் பயங்கரமான ஆட்கள். ஒருத்தன் தான் வந்து நாய் கொலைச்ச மாதிரி கொலைச்சிட்டு இருக்கிறான், சீமை. ஆனா கூட இருக்கிற அபிஷா கிட்ட லேசா கண்ணை காட்டினா போதும், 300 பேரை ஒத்தைக்கு நின்று மடங்கடித்தவனுக்கு இவனை கொல்லடாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லா பலமும் எல்லா ஆற்றலும் இருந்த போதும் தாவீது அமைதியா இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான். இந்த பொறுமை நம்ம எல்லாருக்குள்ளாக வரணும், நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்ல வரணும். பொறுமையா இருங்க, உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார். ஆமா, பொறுமையே இல்லாதவர்கள் மேல எந்த திட்டமும் இல்லை, பொறுமையா இருக்கிற உங்கள் மேல என் மேல தேவனுக்கு பெரிய திட்டமே இருக்கிறது. ஆமா, சும்மா என்னெல்லாம வந்து பேசினா, சீமை மேல தேவனுக்கு எந்த திட்டமும் இல்லை. குறுக்கு வழியாய் ராஜ்யத்தை பிடித்த அப்சலோம் மேல தேவனுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனா பொறுமையா இருந்த தாவீதின் மேல அநேக திட்டங்கள் தேவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க பொறுமையா இருந்தால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், நிச்சயமாய் செய்வார். இவன் இப்படி பேசுறான், இவனுடைய யுத்த வீரன் இந்த மாதிரி பேசுறான். 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அதற்கு ராஜா என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அல்லேலூயா. தாவீது எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இந்த புரிதல் நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள இல்லை. அவர் சரியா புரிகிறார், இதுதான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. ஆமா, தப்பு தப்பாவே எடுத்துக்கல. அவன் சொல்லுகிறான்,
தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவனை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அவன் தூசிக்கட்டும், அவன் பேசட்டும். இன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இதே தாவீதுக்கு சவுல் மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். சவுல் தாவீதை கொலை செய்யும்படி படைகளோடு துரத்தும் போது கர்த்தர் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்காமல் சவுலை தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா. ஆனா எந்த தீங்கும் சவுல் ராஜாவுக்கு தாவீது செய்யவே இல்லை. தீங்கு செய்கிறவன் மேல அவருக்கு எந்த திட்டமும் இல்லை. தீமையாய் பேசுகிறவனை குறித்து அவருக்கு எந்த திட்டமும் இல்லை. அன்னைக்கே அந்த தீமை செய்யாதபடி விலகினான். அவன் மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டமே இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், அமைதியா இருங்க, அதுதான் நல்லது. பொறுமையா இருங்க. உங்க கோபங்களை ஆத்திரங்களை வெளிப்படுத்தாதிருங்க. எல்லாம் மனதளவில் இருக்கட்டும். மன்னிச்சிட்டா ரொம்ப நல்லது, மறந்துட்டா ரொம்ப நல்லது. ஆமா, அல்லேலூயா. மறந்துடணும், மன்னிச்சிடணும், பொறுத்துடணும். சவுல் ராஜாவுக்கு தாவீதை கொலை செய்யணும், ஒரே ஆத்திரம், ஒரே வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் தாவீது ராஜா கையில, தாவீது கையில சவுல் ராஜாவை ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் அவன் எந்த தீங்கும் செய்யல. இவனுக்கு வாய்ப்புகள் வந்தது அவனுக்கு தீங்கு செய்ய, ஆனா தீங்கு செய்யல. கர்த்தர் யாரை உயர்த்தினார் அப்படின்னா சவுல் ராஜாவை தள்ளி அவனிடத்துல வேலைக்காரனாய் இருந்த தாவீது ராஜாவை உயர்த்தினார். அதனால நான் சொல்லுகிறேன், பொறுமையா இருங்க. உங்க மேலதான் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அமைதியா இருங்க. பேசுறாங்களா, பேசிட்டு போட்டோம், நிறைய பேசட்டும். நீங்க ஆனா பொறுமையா இருக்கணும். உங்களை விட படிப்புல உயர்ந்தவர்கள் பேசட்டும், இல்ல படிப்புல சின்னவர்களா இருக்கிறவங்க பேசட்டும், பணத்துல பெரியவர்களா இருக்கிறவங்க பேசட்டும், இல்ல வசதியே இல்லை ஏழையா இருக்கிறவங்க பேசட்டும், நீங்க அமைதியா இருங்க. தாவீது அப்படிதான் இருந்தார். பொறுமையா இருந்தார், அமைதியா இருந்தார். தேவனே இதை அனுமதிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் அனுமதிக்காம தலையிலிருந்து ஒரு முடி கூட தரையை நோக்கி விழாது. தேவன் அனுமதித்திருக்கிறார். பொறுமையா இருப்போம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார், பாடுகளில் பொறுமையா இருங்க. உங்க பொறுமையை பரலோகம் பார்க்கும். உங்க பொறுமையில பரலோகம் உங்களை சோதிக்கும். அதெல்லாம் முடிந்த பிறகு எவ்வளவு இழந்தீர்களோ இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு யோபுவுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு தாவீதுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஆளுதான் வேற, புரியுதா? ஆளுதான் வேற. அன்னைக்கு தாவீதை திட்டினது சீமை, இன்னைக்கு உங்களை யார் திட்டுறா? பேர் சொல்ல முடியுமா? சொல்லாதுங்க, பிரச்சனை வந்துடும். ஆளுதான் வேற, சூழ்நிலை தான் வேற, ஊர் தான் வேற, ஆனா சம்பவம் ஒண்ணுதான். அவருக்கு வந்த அதே சம்பவம் தான் நமக்கு நடக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா சகித்து கொண்டே இருங்க. பேசட்டும், சொல்லட்டும், திட்டட்டும், சாபம் போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இதை அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் இதை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். புரிஞ்சவங்க அனுபவிங்க, பொறுமையாயிருங்க. ஒரு காலம் வரும், கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். சாதாரண மனுஷன் சீமை பேசுறான், அபிசாய் சொல்லுகிறான், ஆமா இந்த செத்த நாய் என் ராஜாவை தூசிக்கலாமா? நான் போய் ஒரே பட போட்டிருந்தேன், வேண்டாம். ஆமா, கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அவன் பேசட்டும், அவன் சொல்லட்டும், நீ ஒண்ணும் பண்ணாண்டா. நம்ம கேட்டுட்டு இருப்போம். 11வது வசனத்தை வாசித்தால் 2 சாமுவேல் 16:11. தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து தேடும்போது அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படி அவன் யோசிக்கிறான் பாருங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஹல்லேலூயா.
எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அவன் திட்டட்டும் ராஜா, அவன் அவன் எல்லாம் திட்டுறத ஆண்டவரும் கேட்கிறாரு தானே, அப்படியாகிலும் ஒரு மனம் இறங்கிட மாட்டாரா என் ஆண்டவர்? அல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுனாலயோ, உங்களுக்காக உங்க பெற்றோர் ஜெபிக்கிறதுனாலயோ ஆண்டவர் எவ்வளவு இறங்குறாரோ இல்லையோ, மற்றவர்கள் உங்களை திட்டுகிறதுனால கூட கர்த்தர் அதிகமா இறங்குவார். பாரு, அமைதியா இருக்கிறான், படாப்படுத்துறான், பொறுமையா இருக்கிறான், சுத்தி இருந்து படாப்படுத்துறான். அவன் அப்படிதான் சொல்றான். அப்படியாகில திட்டுறத பார்த்தாகில ஆண்டவர் எனக்கு மனம் இறங்க மாட்டாரா, எனக்கு ஒரு நீதி செய்ய மாட்டாரா? திட்டட்டும். சோ பிறர் நம்மளை திட்டுறது நல்லது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பிறர் நம்மளை பேசுறது நல்லது. அப்படியாகில ஒரு இரக்கம், ஒரு தயவு நமக்கு உண்டாகும். ஸோ இப்படிலாம் நினைச்சு அந்த சூழ்நிலைகளை பொறுமையா இருந்தா, நான் சொல்லுகிற அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ஆமா, சில ஆட்கள் வெளியெல்லாம் பொறுமையா இருப்பாங்க, வீட்டில் புலிய மாறுவாங்க, சிங்கமா மாறுவாங்க. வீட்லேயும் அமைதியா இருக்கணும், வெளியே அமைதியா இருக்கணும். ஆமா, நம்ம பொறுமைக்கு ஒரு எல்கையே ஆண்டவர் வைக்கல, எல்லா இடத்துலையும் பொறுமையா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நாம காத்தால் சோதனை காலத்தில் கர்த்தர் நம்மை காப்பார். அல்லேலூயா. ஸோ இதே மாதிரி நீதிமொழி 1ஆம் அதிகாரம், நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ நீதிமொழி அதுல 1ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க திரும்பணும், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. என்னெல்லாம் கொடுக்கிறார்? அபிஷேகத்தை கொடுப்பேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். அவ்வளவுதான். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வார்த்தையை தெரியப்படுத்துகிறார். இன்னும் ஒருபடி மேல ஒரு ஊழியக்காரனை வைத்து அவனுக்கும் சபைக்கும் தூரத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கும் விளக்கி சொல்லும்படி கர்த்தர் அவனை பயன்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் பேசும்போது உங்களை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சத்தியமா உங்களை தான். ஆனா ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆண்டவர் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன், சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து வாசிப்போம். நான் இவ்வளவு செய்த பிறகும் எல்லாரும் இல்ல, சிலர் நான் கூப்பிட்டும் நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஹல்லேலூயா. சில நேரம் யூடியூப்ல நம்ம சேனல் வச்சிருக்கறனால நான் பார்க்கறேன்ல, இன்னைக்கெல்லாம் கடிஞ்சி கொஞ்சம் காட்டமா பேசி போட்டா ஒருத்தரும் லைக்கே பண்ண மாட்டாங்க. ஆமா, பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஆமா, ஒரு ஆமேன் இருக்காது, இந்த மாதிரி தான் உங்களே மாதிரி கப் சுப்னு இருப்பாங்க. யூடியூப்லேயே அதனுடைய ரியாக்ஷன் வரும். ஆனா ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார் அப்படிலாம் சொல்லி பாருங்க, பயங்கர ஆமேன் ஆமேன் ஏசப்பா அப்படிலாம் வரும், லைக் வரும். இல்லைன்னா ஒரு ஈக்காக்கா லைக் பண்ணாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானும் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலோசனைகளை நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். ஒரு வசனத்தின் மூலமா ஒரு கடிந்து கொள்ளுதல் வருது அப்படின்னா ஒண்ணு நமக்கா இருக்கும், இல்லை அப்படின்னா என்ன ஒரு ஆளுக்கா இருக்கும். அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு நமக்கா இருக்கும், நம்மளை உணர்த்துறதுக்காக ஆண்டவர் பேசியிருப்பார், இல்லைன்னா நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக பேசியிருப்பார். அவ்வளவுதான். எல்லா காரியத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் இல்லை, நம்ம கற்றுக்கொண்டாதான் பின் சந்ததிக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை பின் நாட்கள்ல வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நாம இந்த வசனத்தின்படி நம்ம நடக்க, நம்மளை நம்ம காத்துக்கொள்ள அது உதவியா இருக்கும். இதற்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆனாலும் சிலர் அதை வெறுக்கிறார்கள். அப்ப 26 நம்ம வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் நீ என் வார்த்தையை வசனத்தை வெறுத்தபடியினால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். கைதட்டி சிரிப்பார் போல. அடுத்தான ஆண்டவரே சொல்றார், நீ ஏன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்காம போயிட்ட? நிறைய பேர் கடிந்து கொள்ளுதலை பிடிக்காம போகுது. சோ நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறதை நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். எதிலெல்லாம் பயப்படுகிறீங்க? அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ,
பயந்துட்டு இருக்கும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார், உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மனுஷன் சொன்னா பரவாயில்ல, ஆண்டவரே சொன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு சங்கடமா இருக்கும். இதெல்லாம் வேதத்துல உள்ளது. வாசிப்போம். நீங்கள் பயப்படும் காரியம் 27. புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளியை போல உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல். அப்ப எப்பெல்லாம் ஆண்டவர் ஆகடியும் பண்ணுவாரா, பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளியை போல் நேரிடும் போது. நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, பயப்படுகிற காரியம் வரும்போது நாம யாரை தேடி போவோம், யாரிடத்துல முறையிடுவோம்? கர்த்தரிடத்துல தானே போவோம், கர்த்தரிடத்துல தானே ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அங்க இருந்து வரக்கூடிய ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆகடியும் பண்ணுவேன், நீ பயப்படுவா, நடுங்குவா, அழுவா, கதறுவா, கூக்குரலிடுவா, நான் சிரிச்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா. அதாவது மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு ஆபத்து சூறாவளியை போல அந்த குடும்பத்துல வந்தது. லாசரு வியாதிப்பட்டு மரிச்சு போனார். ஆனா இயேசு என்ன செஞ்சார்? அதை கேள்விப்பட்டு அங்க போய் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு பையன் அழகா வசனம் சொன்ன இதை, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னா. ஆனா இயேசு கண்ணீர் விட்டார், அழுதார். இந்த குடும்பத்திற்காக என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை பராமரித்தவர்கள், என்னை விசாரித்தவர்கள், என்னை வீட்டில் அங்கீகரித்தவர்கள், இவர்களுக்கா இப்படி அப்படின்னு இயேசு கண்கலங்கி கண்ணீர் வடித்தார். நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது அவர் எனக்காக இன்றைக்கும் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். அதே சேம் டைம் நாம் அவருடைய வசனத்தை மீறும் போது, மதிக்காம நடக்கும்போது அவர் ஆகடியும் பண்ணுவாராம். பயங்கரமான தேவன் அவர். புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் மாத்தி மாத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இதுக்கு மேல விளக்கணும்னா நான் போய் பிஹெச்டி படிச்சுட்டு வரணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லி தர முடியும். நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு இவ்வளவுதான். புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய வசனம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தா 38 வாசித்தால், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆபத்து வரும்போது, பயப்படும் காரியம் நேரிடும் போது ஜனங்கள் எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிடுறது யாரு? கீழ்ப்படியாதவர்கள், கடிந்து கொள்ளுதலை வெறுத்தவர்கள், தேவ வசனத்தை வெறுத்தவர்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஒருவேளை டைம் சரியில்லையோ, மதியானம் கூப்பிட்டனால, மதியானம் சாயங்காலம் கூப்பிட்டனால, இனி அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால அதிகாலையில் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், ஆனாலும் என்னை காண மாட்டார்கள். இந்த வசனம் எல்லாம் யாருக்கு செயல்ல வரும் அப்படின்னா, தேவ வசனத்தை பொறுமை குறித்து சொன்ன வசனங்களை நான் காத்து நடந்தா இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகும், செயல்படும், ஆக்டிவ் ஆகும். எல்லாம் ஆகாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதிகாலையில நான் தேடுவேன், அவரை கண்டடைவேன். யாருக்கு இது ஆக்டிவேட் ஆகும்? யாருக்கு இது நிஜமாகும், மெய்யாக மாறும்? பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டு நடந்தாயா, அவங்களுக்கு தான் இது செயல்ல வரும். சும்மா நீங்க தேடும் போதெல்லாம் ஆண்டவர் காட்சி கொடுக்க மியூசியமா கிடையாது. நான் அவருடைய வசனத்தை காத்து கொண்டால் அதிகாலையில தேடுவேன், நான் அவரை கண்டடைவேன். ஆபத்து நாட்கள் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவர். ஆகவே வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது. இதுதான், மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், காண மாட்டார்கள். 29 வாசித்தால், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இதெல்லாம் என்ன? இதுல என்ன இருக்கு? அசட்டை. அதாவது மின்சாரம் போகிற அந்த டிரான்ஸ்பாரம்ல கீழே எழுதியிருப்பாங்க அபாயம் அப்படின்ட்டு. ஒரே வரிதான் அபாயம், அதுக்கு மேல ஒன்றும் இருக்கா. தெளிவா போடாண்டாமா, தொட்டா கரண்ட் அடிக்கும், செத்துருவா அப்படின்னு விரிவா ஒன்று எழுதியிருக்க. அபாயம், அவ்வளவுதான். ஆனா அதை நம்ம மதிக்கிறோம்.
அதை தாண்டி நம்ம போய் தொடுறதில்லை. அதே போலதான் ஆண்டவருடைய வார்த்தை சின்னதா சொன்னாலும் நாம் அதை ரொம்ப கனம் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஆலோசனைகள் அவர் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, எனக்கு செவி கொடுக்கிறவன் யாராயிருந்தாலும் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான், நான் அவனோடு இருப்பேன். எவ்வளவு பெரிய ஆபத்து வரட்டுமே, எனக்கு செவி கொடுக்கிறான், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான், அவன் பயப்பட மாட்டான். அவன் பயப்பட வேண்டியது இல்லை, நான் அவனோடு இருப்பேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீங்க காத்து நடக்கணும். எல்லா இடத்திலையும் நீங்க பொறுமையா இருக்கணும். நீடிய பொறுமை ஆவியின் கனிகளில் இது ஒன்று. தாவீது நீடிய பொறுமையா இருந்தான். கொஞ்ச நாளில் அவனுடைய சூழ்நிலை மறுபடியும் மாறிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திட்டின சீமை மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டான். அல்லேலூயா. மறுபடியும் வந்து காலில் விழுந்தான். தாவீது அவனை மன்னித்தார். அல்லேலூயா. பேசுகிறவர்கள் பேசட்டும், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் செயல்படட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும். உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லைல்ல. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருக்கும்போது அவரையும் பேசினார்கள், அவருக்கு விரோதமாகவும் செயல்பட்டார்கள். அவரை விட நாம பெருசா நன்மை இந்த பூமியில யாருக்கும் செய்யல. அவ்வளோ நன்மை செய்தவருக்கும் அவ்வளோ பேச்சுகள், திட்டுகள், அவப்பெயர்கள் எல்லாம் இருந்துச்சு. அதே போலதான் நமக்கு நடக்குது. நாம் ஆனாலும் பொறுமையாயிருப்போம். இயேசு கிறிஸ்து பொறுமையாயிருந்தார், அமைதியாயிருந்தார், சகித்தார். யூதாஸ் செய்த துரோகத்திலையும் பொறுமையாயிருந்தார். ஆகையினால நாமளும் நம்மை சுற்றிலும் சில காரியம் அப்படி இருக்கும், ஆனா பொறுமையாயிருப்போம், நீடிய பொறுமையாயிருப்போம். உங்க மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்கிறதை மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மறுபடியும் உயர்த்துவார், மறுபடியும் ஆசீர்வதிப்பார் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். நீங்க என்ன எப்படி இருக்கணுங்கிறத அதான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். தேவ சமூகத்தில் கர்த்தரை பணிந்து கொள்ளவும். ஆண்டவர் நல்லவர், அவர் வெளிப்படுவாராக. அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுவோம். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். மாம்சம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும், ஆனா வசனம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும். மாம்சம் சொல்லுகிறதை கேட்க வேண்டாம். மாம்சத்தின் சிந்தை மரணம். மாம்சம் சொல்லுகிறதை கேட்காதுங்க. மாம்சம் இப்படி பேசு, இப்படி சாபமிடு, இதை சொல்லு, எப்போதுமே ஆவிக்கு விரோதமாக இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நீங்க வசனத்தையே பாருங்க. பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி காலத்தில் அந்த பூமியில வரக்கூடிய ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் தப்புவிப்பார். பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஜெபம் மட்டும் நம்மளுக்கு அற்புதத்தை கொண்டு வராது. நாம பொறுமையாயிருந்தால் அற்புதம் நடக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம். தாவீது ராஜாவா இருந்தாலும் சீமை பேசும்போது பேசட்டும், கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் தான் அவனை இப்படி பேசினு சொல்லி இருப்பார், அமைதியா இருப்போம். அவரும் தன்னை அமைதிப்படுத்தினார், சுற்றி இருந்த பலவான்களையும் அமைதிப்படுத்தினார். எத்தனையோ யுத்தத்தை நடத்தினவர். ஒருத்தனை கொலை செய்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பொறுமையாயிருந்தார். பொறுமையாயிருந்த தாவீதை மறுபடியும் கர்த்தர் உயர்த்தினார். சீமை குறித்து ஒன்றும் பெருசா சொல்லப்படல. சாலமோனின் நாட்களில் சீமை கொலை செய்யப்பட்டான். கர்த்தர் நல்லவர். அழிந்தது சீமை, தாவீது அழியல. ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்க.
பொறுமையை குறித்து நான் இன்னும் அறிவடையணும், உணர்வடையணும். ஆண்டவருடைய வேத வசனத்துல சொல்லப்பட்டது போல நான் பொறுமையா இருக்கணும். ஆத்திரமா எதையும் பேசிடக்கூடாது. பொறுமை இழந்து நான் எதையும் சொல்லிடக்கூடாது. டக்கு டக்குன்னு பேசக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறதை ஆண்டவர் பேசுகிறார். பயங்கரமா சில நேரத்துல பேசுறதீங்க, அமைதியா இருங்க. பேசுகிறதுனால ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துங்க. அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்க வெளிப்படுவீராக. நீங்க கற்று தந்ததை எங்க கடைசி மூச்சு வரைக்கும் நாங்க கை கொண்டு நடக்க கத்திரங்களுக்கு கிருபை தாருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழியத்துல தந்திருக்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், சொத்துகள், வீடுகள், மந்தைகள், நிலங்கள், வாகனங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.